வாங்க நாம இன்னைக்கு இந்தியாவோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற 4 முக்கியமான விவாதங்கள பத்தி ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் நியூஸ் ஹெட்லைன்ஸ் இல்ல, இது இந்தியாவோட ஆன்மாவுக்கான ஒரு போராட்டம்னே சொல்லலாம். பாக்குறதுக்கு இந்த 4 விஷயங்களும் தனித்தனியா தெரியலாம். ஆனா இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு பொதுவான நூல் இருக்கு. அது என்னன்னா, இந்தியா வெறும் தோற்றத்தை மட்டும் பார்க்க போகுதா இல்ல உண்மையான சாரத்தை நோக்கி நகரப் போகுதா? வாங்க இதத்தான் நாம இன்னைக்கு அலச போறோம். சரி, நாம எதை பத்தி பேச போறோம்னு பாத்துடலாம். முதல்ல நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற அதிகார போட்டி. 2வது கண்ணுக்கே தெரியாத சூப்பர் பக்ஸோட நம்ம நடத்துற யுத்தம். 3வது இந்த பசுமை முகமூடிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். கடைசியா ஒரு புதிய ஆசியாவில இந்தியாவோட இடம் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். சரி, நம்மளோட முதல் தலைப்புக்குள்ள போலாம். இது நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற அதிகார சமநிலைய பத்தினது. ஒரு மாநிலத்தை உண்மையில ஆள்றது யாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றமா இல்ல மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநரா? இந்த ஒரு கேள்விதான் சமீபத்துல உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்புக்கு பிறகு கூட்டாட்சி தத்துவத்தையே ஒரு பெரிய விவாதத்துக்கு உள்ளாக்கியிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, கூட்டாட்சி அதாவது ஃபெடரலிசம்ங்கிறது மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறது. ஆனா இன்னைக்கு இந்த சமநிலையே ஒரு மெல்லிய நூல் மேல தொங்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. சட்டத்துல முடிந்தவரை விரைவில் அப்படின்னு இருக்கிற ஒரு வரிய ஆளுநர்கள் மசோதாக்களை காலவரையின்றி தாமதப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கலான்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தோட அதிகாரமே நீர்த்து போகுது. இது வெறும் சட்ட புத்தகத்துல இருக்கிற வார்த்தைகள் கிடையாது. இதோட விளைவுகளை நம்ம நேரடியாவே பாக்குறோம். தமிழ்நாட்டுல சமூக நிதி மசோதாக்கள் தாமதமாகறதுல இருந்து பஞ்சாப்ல நிதி மசோதாக்களை நிறுத்தி வைக்கிறது வரைக்கும், கேரளா, மேற்கு வங்கன்னு பல மாநிலங்கள்ல ஆளுநர்களுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே இந்த மோதல் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. ஓகே, அரசியல் களத்துல நடக்கிற இந்த வெளிப்படையான போர்ல இருந்து இப்போ நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத போரை பத்தி பார்க்கலாமா? இந்த நம்பரை பாருங்க, உண்மையிலே அதிர்ச்சியா இருக்கு. இந்தியால வர்ற 3 பாக்டீரியா தொற்றுகள்ல 1 நம்ம சாதாரணமா பயன்படுத்துற ஆன்டிபயோட்டிக் மருந்துகளுக்கு கட்டுப்படுறதே இல்ல. உலகத்திலேயே இதுதான் அதிகபட்சம். இது ஒரு அமைதியான தொற்று நோய் மாதிரி பரவிட்டு இருக்கு. இந்த சிக்கலை தீர்க்கணும்னா நாம ஒரே ஆரோக்கியம்ங்கிற ஒரு முழுமையான அணுகுமுறையை கையாளணும். அதாவது மனிதர்களோட ஆரோக்கியம், விலங்குகளோட ஆரோக்கியம், நம்ம சுற்றுச்சூழலோட ஆரோக்கியம், இந்த 3 ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாதபடி பிணைஞ்சிருக்கு. ஒண்ணுல பிரச்சனை வந்தா அது மத்ததையும் பாதிக்கும். இது நாம பருவநிலை மாற்றம், அதாவது கிளைமேட் சேஞ்ச் மாதிரி பார்க்கணும். இது நாளைக்கு வரப்போற பிரச்சனை இல்ல, இன்னிக்கே நம்ம முன்னாடி நிக்கிற ஒரு பெரிய நெருக்கடி. நாம இப்பவே செயல்படலைன்னா ஒரு சின்ன காயம் ஏற்பட்டா கூட அது உயிருக்கே ஆபத்தா மாறக்கூடிய ஒரு காலத்துக்கு நம்ம திரும்ப போக வேண்டியிருக்கும். சாதாரண சர்ஜரி கூட ரொம்ப ஆபத்தானதா மாறிடும். இப்போது ஒரு சுகாதார நெருக்கடியிலிருந்து அடுத்ததா ஒரு சூழலியல் நெருக்கடிக்கு போலாம். பசுமை அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே அதுக்கு என்ன அர்த்தம்? இங்கேதான் பசுமைங்கிற முகமூடி கிழியுது. பல பெரிய தொழிற்சாலைகள் சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மரங்களை நடுறாங்க. ஆனா அது ஒரு உண்மையான சுற்றுச்சூழலை உருவாக்குதானா? இல்ல. இது வெறும் கண் துடைப்பு. ஒரு சில மரங்களை நட்டுட்டு பசுமை வளையோன்னு பேர் வச்சிடுறாங்க. ஆமா, இந்த மாதிரி நடுற மரங்களால சில நன்மைகள் இருக்கு. லோக்கல்ல தூசிய குறைக்கும், சத்தத்தை குறைக்கும். ஆனா ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம பூமிக்கு தேவையான ஒரு உண்மையான சுற்றுச்சூழல் அமைப்புக்கு இந்த மாதிரி மரங்கள் எப்பவுமே ஒரு மாற்றா இருக்க முடியாது. ஆனா ஒரு உண்மையான காடு என்ன பண்ணுன்னு பாருங்க. அது அதிக அளவுல கார்பனை சேமிச்சு வைக்குது, மழை வரதே ஒழுங்குபடுத்துது, நீர் சுழற்சியை நிர்வகிக்குது. இதையெல்லாம் ஒரு தொழிற்சாலைக்கு வெளியில நட்டு வச்சிருக்கிற சில மரங்கள் செஞ்சிடுமா? நிச்சயமா முடியாது. சரி, நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற விவாதங்கள்ல இருந்து இப்போ உலக அரங்கிற்கு வருவோம். அங்க இந்தியா ஒரு மிகப்பெரிய சக்தி மாற்றத்தை எதிர்கொண்டுட்டு இருக்கு. உலக அரசியல்ல இந்தியா இப்போ எந்த ஒரு பக்கத்தையும் தேர்ந்தெடுக்க விரும்பல. அதுக்கு பதிலா பன்முக அணி சேர்க்கை, அதாவது மல்டி அலைன்மெண்ட்ங்கிற ஒரு புத்தம் புதிய பாதையை உருவாக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, தன் நலனுக்கு எது சரியோ அதுக்கேத்த மாதிரி எல்லா தரப்புகிட்டையும் உறவுகளை பேணுவது. இந்த அட்டவணைய பாத்தீங்கன்னா, இந்த மல்டி அலைன்மெண்ட் கொள்கை ஏன் ரொம்ப முக்கியம்னு புரியும். இந்தியாவோட பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம்னு எல்லா தேவைகளும் ஒரே இடத்துல இல்ல. அது மேற்கு நாடுகள், ரஷ்யா, சீனா, மத்திய கிழக்குன்னு பல இடங்கள்ல பரவியிருக்கு. அதனாலதான் இந்தியா எல்லார்கிட்டயும் பேச வேண்டியிருக்கு. கடைசியா இந்த மேற்கோள் எல்லாத்தையும் அழகா சுருக்கி சொல்லுது.
இந்தியா எந்த ஒரு பக்கத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, அதோட உண்மையான எதிர்காலம் ஆசியாவிற்குள் ஒரு தலைவனாக உருவாவதில்தான் இருக்கு. அதாவது மத்தவங்கள பின்தொடர்றதுல நாமளே தலைவனா உருவாகணுங்கிறது தான் இதோட அர்த்தம். அப்போ மாநில ஆளுமை, சூப்பர் பார்க்ஸ், இந்த பசுமை வளையங்கள், அப்புறம் உலக அரசியல் உத்தி, இந்த 4 அழகழகு விவாதங்களையும் இணைக்கிற அந்த ஒரு பொதுவான விஷயம் என்ன? அது இதுதான். எல்லாத்துலயுமே ஒரு தேர்வு இருக்கு. வெறும் சட்ட வரிகளை பாக்குறதா, இல்ல அரசியலமைப்போட ஆன்மாவை பாக்குறதா? வெறும் அடையாளத்துக்காக செய்யறதா, இல்ல உண்மையாவே செயல்படுறதா? அலங்காரத்துக்காக பசுமையா, இல்ல உயிர் வாழ்வதற்கான சூழலியலா? இன்னொருத்தர் கூட கூட்டணியா, இல்ல நம்மளோட வியூக சுயாட்சியா? இதுதான் அந்த அடிப்படை தேர்வு. இவ்வளவு சிக்கலான சவால்கள் நிறைஞ்ச இந்த காலகட்டத்துல இந்தியா வெறும் சின்னரங்கள்ல இருந்து உண்மையான சாரத்தை நோக்கி நகர தயாரா இருக்கா? இதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி.